தேவி நாராயணீயம் 3ஆம் தசகம் மகாகாளி அவதாரம். முன்பு ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட 3 உலகமும் கடலில் மூழ்கின. அப்பொழுது வாசுதேவன் ஆதிசேஷன் மடியில் உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் காதில் உள்ள அழுக்கிலிருந்து மகாபலசாலியான மது கைடபன் என்னும் 2 தைத்தியர்கள் தோன்றினர். அவர்கள் அந்த கடலில் திளைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாம் விளையாடும் இந்த கடலுக்கு யார் ஆதாரம்? யார் இதனை படைத்தது? இது எப்படி உண்டானது? நாம் எப்படி உண்டானோம்? நமது தந்தை யார்? இப்படியெல்லாம் யோசித்தனர். அப்பொழுது கைடபன் மதுவிடம், இந்த பிரளய ஜலத்தில் நம்மை நிலை பெறச் செய்யும் சக்திதான் இந்த கடலுக்கும் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்றான். மதுவும் அதனை ஒப்புக்கொண்டான். அப்பொழுது ஆகாயத்தில் அழகிய ஒளியுடன் வாக்பீஜ அக்ஷர ஒளியும் கேட்டது. இது வெறும் அக்ஷரமல்ல, இதில் ஏதோ சக்தி இருக்கிறது என்று நினைத்து அந்த சக்தியை நினைத்து 1000 வருடம் தவம் செய்தனர். தவத்தை மெச்சிய அன்னை அவர்கள் முன் தோன்றினாள். அவர்கள் வேண்டியபடி தேவர்களாலோ அசுரர்களாலோ வெற்றி கொள்ள முடியாதவர்களாகவும் தாங்கள் விரும்பினால் மட்டுமே மரணம் உண்டாகும் என்ற வரத்தினையும் பெற்றனர். வரத்தினை பெற்ற அசுரர்கள் தனக்கு நிகரான வல்லவர்கள் யாரும் இல்லை என்ற மமதையுடன் கடலில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் ஒரு தாமரை மலர் மேல் அமர்ந்திருக்கும் பிரம்மதேவரை பார்த்தனர். 4 தலை உடைய அவரை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். தன் வலிமையில் கர்ப்பம் கொண்டு வேறு யாரும் யுத்தம் செய்ய இல்லாத காரணத்தால் வலுக்கட்டாயமாக பிரம்மனை எங்களுடன் யுத்தம் செய், இல்லாவிட்டால் தாமரை மலரை விட்டு ஓடிப்போ. யுத்தம் செய்ய வலிமை இல்லாத உனக்கு தாமரை ஆசனம் எதற்கு? இந்த ஆசனம் வீரர்களுக்கு உகந்தது, நீ உடனே ஓடி போய்விடு என்று அச்சுறுத்தினர். இதை கேட்டு பிரம்மதேவர் பயந்து நடுங்கினார். பயந்து போன பிரம்மதேவர், இந்த அசுரர்களுடன் சண்டை போடுவது நம்மால் முடியாத காரியம் என்று எண்ணி, எனவே நம்மை காப்பாற்றி கொள்ள தூங்கும் விஷ்ணுவை எழுப்புவதே ஒரே வழி, நம்மை காப்பாற்ற அவரால் மட்டும்தான் முடியும் என்று தாமரை தண்டினுள் சென்று விஷ்ணுவை நாராயணா, கோவிந்தா, மதுசூதனா, ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா என்று பலவித நாமங்களால் அழைத்தார். எவ்வளவு அழைத்தும் அவர் எழுந்திருக்கவில்லை. அவர் என்ன செய்வார் பாவம்? அவரை அப்படி ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்த்தியது நித்ரா சக்தி அல்லவா? அவர் இப்பொழுது நித்ரா சக்தியின் வசத்தில் இருக்கிறார். அதனால் தான் நான் அழைத்ததும் எழுந்திருக்க முடியவில்லை என்று யோசித்து அந்த ஆதிசக்தியான மகாமாயாவை சரணடைகிறார் பிரம்மதேவர். தாயே, உன்னை பணிந்தேன், நான் ஆபத்தில் இருக்கின்றேன், என்னை காப்பாற்று. நீ என்னை காப்பாற்ற நினைத்தால் இந்த விஷ்ணுமூர்த்தியை எழுப்பு, இல்லையேல் என்னையோ அல்லது அசுரர்களையோ கொன்றுவிடு. என்னை காப்பாற்ற நினைத்தால் ஏன் இந்த அசுரர்களை படைத்தாய்? என்னை காப்பது உன் கையில்தான் இருக்கிறது என்று வேண்டினார். அப்பொழுது விஷ்ணுவின் உடலிலிருந்து அம்பிகையின் அருளால் ஒளிமயமான தாமச ரூபமான சக்தி ஒன்று வெளிப்பட்டது. ஆகாயத்தில் சுந்தரியாக தமோகுண தேவியாக காளி தேவி அவதரித்தார். அந்த சக்தி வெளிவந்ததும் விஷ்ணுமூர்த்தி தன் உடலை லேசாக அசைத்தார். பிரம்மதேவர் ஆனந்தம் அடைந்தார். கண் விழித்த விஷ்ணுமூர்த்தி, பிரம்மனே, நீ ஏன் தாமரை மலரை விட்டு வந்தாய்? ஏன் பயப்படுகிறாய்? ஏன் துக்கமடைந்திருக்கிறாய் என்று கேட்க பிரம்மதேவரும் நடந்தவை அனைத்தையும் கூறினார். என்னை காத்தருள வேண்டும் என வேண்டினார். விஷ்ணுவும், கவலை வேண்டாம், நான் அவர்களை ஒரு நிமிடத்தில் அழித்து விடுகிறேன் என்று சமாதானம் கூறினார். அப்போது பிரம்மாவை தேடி மது கைடபர்கள் அங்கு வந்தார்கள். பிரம்மாவை பார்த்து, இந்த தூங்குமூஞ்சியுடன் சேர்ந்தாயா? எங்களுடன் சண்டைக்கு வா, உங்கள் இருவரையும் என்ன செய்கிறேன் பார் என்று அரைகோவல் விடுத்தனர். அதை கேட்ட ஜனார்த்தனன், என்னுடன் சண்டை போடு, உங்கள் கர்வத்தை அடக்குகிறேன் என்றார். பிரளய ஜலத்தில் ஆதாரமில்லாமல் நிற்கும் மது கைடர்வர்களுடன் பிறகு சண்டையை துவங்கினார் விஷ்ணுமூர்த்தி. விஷ்ணுமூர்த்தி எதிரியை அழிக்க யுத்தம் செய்ய புறப்பட்டார். ஆனால் வாழ்க்கையில் நாம் தினமும் சந்திக்கும் எதிரிகளான காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் ஆகியவைகள் இவை மிக பெரிய எதிரிகள்.
இவைகள் மிகவும் ஆபத்தானவை. இவைகளே மனிதனை மீண்டும் மீண்டும் பிறப்புச் சுழலில் சிக்க வைக்கின்றன. இவைகளை பணிய வைக்க பக்திதான் சிறந்த சாதனை. எந்த காரியத்தை செய்தாலும் அது பூர்த்தி அடைய அன்னையின் அனுக்கிரகம் வேண்டும். தாயே, அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை எனக்குத் தா என ஆசிரியர் நாராயணன் நம்பூதிரி வேண்டினார். 3ஆம் தசகம் முற்றிற்று.